நிறையா பேர் ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, சூரபத்மனை வதம் செய்வதற்காகத்தான் முருகப்பெருமான் தோன்றினார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. முருகப்பெருமான் எப்பொழுதும் இருந்தார், அந்த நோக்கத்திற்காக வெளிப்பட்டார். அவர் அப்பதான் அவதாரம் பண்ணார்னா புதுக்கடவுள் மாதிரி ஆயிடும். அப்படி கிடையாது. அப்போ சூரபத்மன் முன்னாடி முருகன் இல்லையான்னு ஆயிடும். அப்படி கிடையவே கிடையாது. முருகப்பெருமான் இருந்தார், சிவஸ்வரூபமாக இருந்தார், நோக்கத்திற்காக வெளிப்பட்டார். அப்படி அவர் வெளிப்பட்ட போது அவருக்கு இருந்த முகங்கள் 6. அந்த கந்தபுராணம் மிக தெளிவாக சொல்லுகிறது எப்படி முருகன் வந்தார். முதல்ல அருவமா இருந்தார். அருவம்னா என்னன்னா, எந்த உருவமும் அற்றது, இறைவனுக்கு எந்த உருவமும் கிடையாது. ஆனா அந்த பரம்பொருள் ஒரு நோக்கத்திற்காக தன் நிலையை விட்டு இறங்கி வரும். உதாரணத்துக்கு நிறைய பேர் ஒரு சிபாரிசு லெட்ரு கேட்பாங்க. ஐயா, உங்களுடைய சிபாரிசு லெட்ரு இருந்தால் போதும், எனக்கு அந்த வேலை கிடச்சிரும். உடனே அந்த அதிகாரி ரொம்ப நல்ல மனசாக இருந்தால் நானே நேரில் வரேன்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஐயா உங்கள் நிலைமையை விட்டு இறங்கி எனக்காக வரீங்களா, உங்கள் தகுதியை விட்டு இறங்கி வரீங்களான்னு கேட்போம். அதே மாதிரி இறைவன் உயிர்கள் உய்யும் பொருட்டு தன்னுடைய அந்த வடிவமே இல்லாத சொரூபத்தை விட்டுட்டு வடிவம் தாங்கி வருகிறது. அதனால அந்த மந்திரம் சொல்லுது, அருவமும் அதுக்கப்புறம் உருவமாச்சுங்கிறார். அருவமும் உருவமும் ஆகி எப்படி ஆனாராம்? ஒரு வடிவம் 2 வடிவம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க சகல ஜீவராசிக்குள்ளேயும் முருகப்பெருமான் தான் இருக்கிறாராம். அந்த மந்திரம் சொல்லுகிறது. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய். அனாதின்னு சொன்னா தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. முருகப்பெருமானுக்கு தோற்றம் முடிவு இரண்டும் கிடையாது. அருணகிரிநாத சுவாமி ரொம்ப அழகா சொல்றார், பிறப்பு இறப்பு இல்லாதவன். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் தானே இறப்புன்னு ஒன்று வரும். இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய சிற்றறிவு, இதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர், அனாதியாய் இருக்கக்கூடியவர், என்றும் இருக்கக்கூடியவர்.